முதலமைச்சராக வந்தால் விஜய்க்கு என்ன சம்பளம்? என்ன பாதுகாப்பு? முழு விவரம். தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் விஜய் அவர்கள் அரசியலில் முக்கிய பங்காற்றி வருகிறார். இந்நிலையில் விஜய் முதலமைச்சராக வந்தால் அவருக்கு என்ன சம்பளம், என்ன சலுகைகள், என்ன பாதுகாப்பு என்ற கேள்வி பொதுமக்களிடையே அதிகமாக பேசப்படுகிறது. முதலமைச்சரின் மாத சம்பளம் எவ்வளவு? தமிழ்நாடு அரசின் 2024ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட அரசாணைப்படி முதலமைச்சருக்கு வழங்கப்படும் மாத சம்பளம், அலவன்ஸ்கள், பிற படிகள் இவற்றை சேர்த்து சுமார் 2.5 லட்சம் ரூபாய் 2,50,000 அளவில் வழங்கப்படுகிறது. இது ஒரு அடிப்படை தொகை மட்டுமே. அதற்குப் பிறகு பல சலுகைகள் சேர்க்கப்படுகின்றன. அரசால் வழங்கப்படும் முக்கிய சலுகைகள். முதலமைச்சர் பதவியின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அரசு பல வசதிகளை வழங்குகிறது. அதிகாரப்பூர்வ இல்லம், ஆஃபிஷியல் ரெசிடென்ஸ், குண்டு துளைக்காத புல்லட் ப்ரூஃப் வாகனங்கள், உயர்நிலை பாதுகாப்பு ஜெட் செக்யூரிட்டி, குடும்பத்திற்கான முழுமையான மருத்துவ வசதி, இலவச தொலைத்தொடர்பு வசதிகள், உள்நாட்டு வெளிநாட்டு பயண செலவுகள், வீடு அலுவலக ஊழியர்கள் அரசு செலவில், தனி ஹெலிகாப்டர் விமான பயண வசதி. விஜய்க்கு கிடைக்கும் பாதுகாப்பு எப்படி இருக்கும்? விஜய் ஒரு மிகப்பெரிய ரசிகர் ஆதரவு கொண்டவர் என்பதால் அவரின் பாதுகாப்பு மிகவும் வலுவாக இருக்கும். பாதுகாப்பு அம்சங்கள். ஜெட் செக்யூரிட்டி, மிக உயர்ந்த பாதுகாப்பு நிலை. தேசிய பாதுகாப்பு படை, என்எஸ்ஜி கமாண்டோஸ், மாநில போலீஸ். பெரிய கூட்டங்களை கட்டுப்படுத்த அட்வான்ஸ்ட் கிரவுட் கண்ட்ரோல். வீடு, அலுவலகம், பயண பாதைகள், மல்டிலேயர் செக்யூரிட்டி. உளவுத்துறை கண்காணிப்பு, இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ். அவசர மாற்று பாதுகாப்பு திட்டங்கள். ரசிகர்கள் காரணமாக அதிகரிக்கும் பாதுகாப்பு. விஜய் போன்ற பெரிய மாஸ் லீடர்களுக்கு பொதுக்கூட்டங்களில் பெரும் கூட்டம், திடீர் ரசிகர் அணுகல், அதிகமான பொது ஈர்ப்பு. இதனால் பாதுகாப்பு திட்டங்கள் மற்றவர்களை விட அதிகமாக இருக்கும். நடிகர் சம்பளம் வர்சஸ் முதலமைச்சர் சம்பளம். நடிகராக இருக்கும்போது விஜய் அவரின் சம்பளம் கோடிகளில் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் முதலமைச்சராக வந்த பிறகு சம்பளம் குறைவாக இருக்கும். ஆனால் அதிகாரம், பொறுப்பு, பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். இதுவே பப்ளிக் சர்வீஸ் வர்சஸ் பிரைவேட் இன்கம் என்ற பெரிய வித்தியாசம். முடிவில் முதலமைச்சர் பதவி என்பது சம்பளத்தை விட பொறுப்பு, அதிகாரம், பாதுகாப்பு என்பதன் கலவையாகும். விஜய் முதலமைச்சராக வந்தால் அவரின் வாழ்க்கை முழுமையாக மாறும். ஒரு நடிகராக இருந்து ஒரு மாநிலத்தின் பொறுப்பை ஏற்கும் தலைவராக. இனி கேள்வி ஒன்றுதான், மக்கள் அவரை அந்த நிலைக்கு கொண்டு வருவார்களா?